மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் உடலுக்கு சத்துக்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நட்ஸ் எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? அந்த நட்ஸில் நம்ம பாருங்க, பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரி விலை அதிகமான நட்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதிக விலை கொடுத்து. ஆனால் விலை கம்மியாக நட்ஸு நிறையா இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது நிலக்கடலை. வேர்க்கடலைன்னு ஒரு சில ஊரில் சொல்லுவாங்க. அது அனாதையாக தெருவில் கிடக்குது, வாங்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த நிலக்கடையில் இருக்க சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வேற விலை அதிகமாக நச்சு தேடி போகவே மாட்டீங்க. ஏன்னா அது விலை அதிகம், சத்துக்கள் குறைவு. ஆனால் இது விலை கம்மி, சத்துக்கள் ரொம்ப அதிகங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நம்ம ஊரை சார்ந்தது. இது கிடைக்கிறது ஈஸி. முக்கியமாக நடுத்தர மக்களாகட்டும், ஏழை மக்களாகட்டும், எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்குது. இதில் என்னங்க சத்துக்கள் மற்ற நட்ஸோட இதில் குறைவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் இருக்க சத்துக்கள் மற்ற இதோட அதிகமாக தாங்க இருக்குது. அதனால தான் பிளான் பண்ணியோ என்னமோ இதை கொலஸ்ட்ரால் அதிகம் அப்படி இப்படின்னு சொல்லி அது கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணாமல் பண்ணிட்டானுங்க. விஷயம் என்னன்னா, நல்ல கொலஸ்ட்ரால் இருக்க நட்ஸில் இதுவும் ஒன்றுங்க. பொதுவாகவே நட்ஸு எல்லாமே நல்ல கொலஸ்ட்ரால் தாங்க. அதில் முக்கிய பங்கு வேர்க்கடலைக்கு இருக்குங்க. முக்கியமாக வேர்க்கடலையை நம்ம வறுத்து சாப்பிட்லாம், இல்லைன்னா கடல உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம், இல்லையா பச்சை வேர்க்கடலையை வாங்கிட்டு அதை பாயில் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களும் நம்ம எடுத்துக்கலாங்க. இதில் எப்படி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு சத்துக்கள் நேரடியாக உடம்புல சேருங்க. நல்ல கொலஸ்ட்ரால் உள்ள விலை குறைவான ஒரு நட்ஸுன்னா அது நிலக்கடலை தாங்க. இதில் இருக்க சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. விட்டமின்கள் இருக்குது, ரிபோப்ளேவின்ற சத்து இருக்குது, நியாசின் இருக்குது, தயாமின் இருக்குது, அப்புறம் விட்டமின் B6 இருக்குது, போலேட் இருக்குது. இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறைஞ்சது நம்ம ஊர் வேர்க்கடலைங்க. இந்த வேர்க்கடலையில் இருக்க சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது தெரியுங்களா? கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லை, பாலூட்டும் தாய்மார்களும் எடுத்துக்கலாங்க. பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்துக்கிறதுனால அதிகப்படியான பால் சுரக்கும், குழந்தைக்கும் அந்த சத்துக்கள் போய் சேரத்துக்கு ரொம்ப உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரத்தத்தை சுத்திகரிக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, தொற்று நோய் வராமலும் தடுக்குதுங்க. அதுக்கு எல்லாமே இந்த வேர்க்கடலில் இருக்க சத்துக்கள் தாங்க காரணம். இவ்வளோ நன்மைகள் இருக்கும்போது இதை எதுக்குங்க நம்ம தவிர்க்கணும்? இதை விவசாயிகள்கிட்ட கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து கூட வாங்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. ரத்த அழுத்தம் இருக்கவங்க தினமும் வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. அதனால் ரத்த அழுத்தம் குறையும். இந்த ஒரு நன்மை போதாதுங்களா? அது போதாதுன்னு இன்னும் பல நன்மைகள் கொட்டி கிடக்குதுங்க. பித்தப்பை கற்கள் கரையுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நியாசின்ற சத்து இருக்கிறதுனால ஞாபக சக்தியை அதிகரிக்குங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்களாம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா படிக்கிற காலம், அதனால் அவங்களுக்கு ஞாபக சக்தி குறைபாடு இருக்கும். அதனால் அவங்க இதை எடுத்துக்கும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படித்தது மறக்காமல் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரத்தத்தை அதிகமாக சுத்திகரிக்கிறதுனால நல்ல ரத்தம் அதிகமாக உடம்புல ஓடுங்க. நல்ல ரத்தம் அதிகமாக ஓடுறதுனால இது ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அதில் ஆண்மை சம்மந்தப்பட்ட குறைபாடுகளும் நீக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவுதுங்க. இதில் இந்த மாதிரி பல நன்மைகள் கொட்டி கிடக்கிற இந்த வேர்க்கடலை நம்ம ஏங்க தவிர்க்கணும்? நீங்கள் அதை எண்ணெயாகவும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி எடுத்து வறுத்தும் சாப்பிடலாம், அவிச்சும் சாப்பிடலாம். இந்த மாதிரி பல விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நிலக்கடலையை மறந்துடாதீங்க. சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதங்க சொன்னேன்.